வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். மேனேஜருடன் சேர்ந்து ஹர்ஷவர்தன் மீட்டிங் ஹாலை நோக்கி வந்து கொண்டிருக்க அங்கு கூடியிருந்த பணியாளர்களுக்கிடையே சிறிய சலசலப்பு. பவித்ரா, குணா, அகிலா மூவருக்கும் உண்டான அதே சந்தேகம்தான் மற்றவர்களுக்கும். எப்போதுமே வராத பாஸ் இப்போது எதற்காக இங்கு வருகிறார்? திடீரென்று எதற்கு இந்த அவசர மீட்டிங்? ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ள யாருக்கும் அதற்கான பதில் தெரியவில்லை. ஹர்ஷவர்தனின் காலடி சத்தம் அருகில் கேட்க அறையில் ஓசை அடங்கியது. அந்த பறந்து விரிந்த ஹாலின் உள்ளே நுழைந்தவனோ ஒவ்வொருவரின் முகத்தையும் தன் லேசர் கண்களால் அழுத்தமாக பார்த்தான். அவன் முகத்தில் தெரிந்த அந்த கோபம், பார்வையில் இருந்த தீர்க்கம் அங்கு குழுமி இருந்தவர்களை கொஞ்சம் அச்சமடையத்தான் செய்தது. ஹர்ஷவர்தன் உள்ளே வந்ததும் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். இடம் பலம் என்று இரண்டு புறமும் போடப்பட்டிருந்த நீளமான பணியாளர் டேபிள்களுக்கு மத்தியில் இருந்த அந்த பெரிய சுழல் நாற்காலியில் அமர்ந்தவன் அருகில் இருந்த மேனேஜரிடம் ஏதோ சொல்ல எழுந்து நின்ற மேனேஜர் பேசத் தொடங்கினார். 4 நாள் முன்னாடி நம்ம கம்பெனிக்கு மிஷினரிஸ் வாங்குறதுக்காக டெண்டர் ஒன்று போட்டிருந்தோம். அந்த டெண்டர் டீமில் என் கூட இருந்தவங்க மட்டும் இங்கே இருங்க. அதாவது கொட்டேஷன் கோட் பண்ணதுல இருந்து கடைசியாக அந்த டெண்டர் மெயில் அனுப்புனவங்க வரைக்கும் இருக்கணும். மற்றவங்க போய் அவங்க வேலையை பார்க்கலாம் என்று அவர் சொல்லி முடிக்க அங்கிருந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களில் அகிலா, குணா உட்பட 14 பேர் மட்டும் அதே இடத்தில் நின்றிருக்க மற்றவர்கள் மீட்டிங் ஹாலை விட்டு வெளியில் சென்றனர். அகிலாவிடமும் குணாவிடமும் தலையசைத்துவிட்டு பவித்ரா வெளியில் வந்துவிட்டாள். அகிலாவும் குணாவும் அந்த டெண்டர் டீமில் இருந்தார்கள். மீட்டிங் ஹாலில் ஹர்ஷா பவித்ராவை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவன் முகத்தில் தெரிந்த கடுமை ஏதோ பெரிய பிரச்சனை என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது பவித்ராவிற்கு. சரி, எதுவாக இருந்தாலும் மீட்டிங் முடித்துவிட்டு அகிலாவும் குணாவும் வரட்டும், கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அமைதியாக சென்று விட்டாள். அங்கு நின்று கொண்டிருந்த 14 பேரையும் எரித்து விடுவதைப் போல பார்த்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். அவன் முகத்தை பார்த்ததுமே ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று அனைவருக்கும் புரிந்தது. இந்த மிஷினரி டெண்டர் நமக்கு கிடைக்கும்னு நான் 100% நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் அது நமக்கு கிடைக்காம நம்ம போட்டி கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கோட் பண்ணியிருந்த விலையை விட சரியா 1000 ரூபாய் அதிகம் வச்சு கோட் பண்ணி நம்ம போட்டி கம்பெனி இந்த டெண்டரை வாங்கியிருக்காங்க. சரியா 1000 ரூபாய் மட்டும் அதிகம் வச்சு கோட் பண்ணி டெண்டரை பிடிச்சிருக்காங்கன்னா எனக்கு என்னவோ உங்களில் யாரோ ஒருத்தர் தான் அந்த கம்பெனிக்கு ஸ்பையா இங்கே வேலை பார்க்குறீங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. இல்லைனா இந்த டெண்டர் அமௌண்ட் லீக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. யார் இந்த வேலையை செஞ்சீங்கன்னு நீங்களே முன்னாடி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை குறையும். நானே கண்டுபிடிச்சேன்னா நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். கண்களில் அனல் தெறிக்க பேசினான் ஹர்ஷவர்தன். அங்கே இருந்த பணியாளர்கள் நெற்றியை சுருக்கியபடி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சார், நான் எதுவும் செய்யல. சார், நான் கம்பெனிக்கு உண்மையாதான் இருக்கேன். சார், எனக்கு எதுவும் தெரியாது என்ற கூட்டத்தில் ஒவ்வொருவரிடமிருந்தும் சலசலப்பாக வார்த்தைகள் வந்து விழ ஒஷ் என்று ஒற்றை விரலை தன் உதட்டில் வைத்து தன் முன்னே நின்றவர்களை அமைதிப்படுத்தியவன், இது மீன் மார்க்கெட் இல்லை, மீட்டிங் ஹால். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வேணும். யார் இதை செஞ்சீங்களோ அவங்க ஏன் முன்னாடி வந்து நில்லுங்க. அவன் கர்ஜனியாக கூற எல்லோரும் அமைதியாக நின்றார்கள். அப்போ நீங்க யாருமே இதை செய்யல, அப்படிதானே என்று கேட்டவனின் பார்வை அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் படிந்து மீண்டது. உங்களுக்கு வேணும்னா இது சாதாரண விஷயமா இருக்கலாம். பணத்துக்காக ஆசைப்பட்டு கூட நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். இதனால எனக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம். இதை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். பேசிக்கொண்டே இருந்தவனின் பார்வை நின்றிருந்தவர்களின் மேல் பதிந்து பின் கடைசியில் அகிலாவை பார்த்து நிலைத்து நின்றது. தன் கண்களை சுருக்கி சில நொடிகள் கூர்ந்து அங்கிருந்தவர்களையே பார்த்து நின்றான் ஹர்ஷா. எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகுது. இந்த டெண்டரை லீக் பண்ணினவங்க யாரோ அவங்களாம் முன்னாடி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைனா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்கள் வேலையும் இழக்கிறது மட்டும் இல்லாமல் கம்பி எண்ணணும் என்று ஹர்ஷவர்தன் குரல் அதிகாரமாக ஒலிக்க அங்கிருந்தவர்கள் தப்பே செய்யாவிட்டாலும் அவர்கள் உடலில் சிறு நடுக்கம். நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் என்று ஹர்ஷவர்தன் கண்களை மூடி நின்று கொள்ள அங்கிருந்தவர்கள் யார் அந்த ஒருவன் என்று ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். இதற்கு காரணம் நான் தான் என்று தவறை ஏற்றுக்கொண்டு யாரும் முன்வரவில்லை. கொடுத்த நேரம் முடிந்ததும் மெதுவாக கண்களை திறந்தான் ஹர்ஷவர்தன். அவன் கண்களில் அக்னியின் ஜுவாலி தெரிந்தது. அப்போ யாரும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க, அப்படித்தானே? நீங்க உண்மையை சொல்லலைன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிங்களோ என்றவன் மேனேஜரிடம் கண்ணை காட்ட அவர் மேஜையின் மேல் இருந்த லேப்டாப்பை ஆன் செய்து
திரையில் வந்த படத்தை ப்ரொஜெக்டர் மூலம் பிபிடி ஸ்கிரீனில் ஓடவிட்டார். மேனேஜர் அறையின் சிசிடிவி காட்சி அந்த திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. மேனேஜருடன் சேர்ந்து அந்த 14 பேர் கொண்ட குழு டெண்டர் பற்றிய விவாதத்தில் பங்கேற்று கொண்டிருந்தனர். பல காரியங்களை அலசி ஆலோசனை செய்து என்ன விலையில் டெண்டரை கோட் செய்யலாம் என்று விலை நிர்ணயம் முடிவு செய்யப்பட்டது. திரையில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியை அங்கிருந்த எல்லோரும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தனர். திரையில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியை ஒரு நிமிடம் நிறுத்திய ஹர்ஷா, போன வாரம் மேனேஜரோட டெண்டர் பிரைஸ் டிஸ்கஷன்ல நீங்க 14 பேரும் இருந்திருக்கீங்க ரைட் என்று கேட்க அங்கு இருந்தவர்கள் ஆமாம் என்று தலையசைத்தனர். அன்னைக்கு உங்களில் ஒருத்தரோட சட்ட பட்டன் மைக் இருக்கு. அந்த மைக் மூலமா ரூம்ல நடந்த டிஸ்கஷன்ல நம்ம கம்பெனி டெண்டரை எவ்வளவு ரூபாய்க்கு கோட் பண்றாங்கங்கிற விஷயம் எதிரி கம்பெனிக்கு தெரிஞ்சிருக்கு என்று பேசிக்கொண்டே நின்றிருந்த அந்த 14 பேரையும் சுற்றி வந்தான் ஹர்ஷா. ஸோ இப்பவாவது யார் அந்த கருப்பாடுன்னு நீங்களே சொல்றீங்களா, இல்ல அதையும் நான் தான் சொல்லணுமா? ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப் மே என்று சிட்டி ரோபோவை போல பேசியவன் அவர்களை மீண்டும் ஒருமுறை பலம் வந்து அகிலாவின் எதிரில் நின்றான். பட்டன் மைக்கா, அதை யார் செஞ்சிருப்பா என்று அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்டுக்கொள்ள அறையில் சிறிய சலசலப்பு. ஹர்ஷாவோ கோபத்தின் உச்சியில் இருந்தான். நேற்று பவித்ராவின் வீட்டிற்கு வந்த ஹர்ஷவர்தனுக்கும் இப்போது இங்கு நிற்கும் ஹர்ஷவர்தனுக்கும் எத்தனை ஒரு வித்தியாசம்! அச்சத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அகிலா. அங்கிருந்த பணியாட்களை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே நடந்து வந்த ஹர்ஷவர்தன் கடைசியாக குணாவின் அருகில் வந்து நின்றான். யூ ஆர் குணா ரைட் என்று கேட்டுக்கொண்டே அவன் குணாவின் காலரை சரி செய்துவிட்டு அவன் சட்டையில் இருந்த பட்டன்களை தன் ஒற்றை விரலால் மேலிருந்து கீழ் வருடிக்கொண்டே வந்தான். குணாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. சார் என்று அவன் பயத்தில் எச்சிலை விழுங்க, டெண்டர் லீக் அவுட் பண்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? குணாவை பார்த்து நேரடியாகவே கேட்டான் ஹர்ஷவர்தன். அங்கிருந்த எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டது, குணாவையும் சேர்த்துத்தான். சார் நான் யார்கிட்டையும் பணம் வாங்கல, நான் எந்த தப்பும் செய்யல. குணா தன்மேல் விழுந்த பழியை போக்க பரபரப்பாக பேசினான். நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் உண்மையை ஒத்துக்க மாட்டேல்ல? மீண்டும் குணாவின் சட்டை காலரை சரியாக மடித்து விட்ட ஹர்ஷா அடுத்த நொடி அதை அவன் கழுத்தோடு சேர்த்து இறுக்கி பிடித்திருந்தான். ஐயோ கடவுளே, குணாவா? அவன் இப்படியெல்லாம் செய்ய மாட்டானே என்று நினைத்தவளாய் பதறி போய் தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டாள் அகிலா. சார், குணா அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் தப்பு செய்ய நல்லவன் என்று அகிலாவின் தொண்டை வரை வந்த வார்த்தைகள் ஹர்ஷாவின் சீச்சமான முகத்தை பார்த்ததும் அப்படியே அடங்கி போனது. அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியாக குணாவையே பார்த்து நிற்க, ஹவு டேர் யூ என்று ஹர்ஷாவின் கை கோபத்தில் குணாவின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நம்ம கம்பெனிக்கு நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன் என்று குணா சொல்ல சத்தமாக சிரித்தான் ஹர்ஷவர்தன். நீ சின்சியரா இருக்கியா? உன்னோட சின்சியாரிட்டியை இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க என்று திரையில் ஓடிக்கொண்டிருந்த அந்த சிசிடிவி பதிவில் குணாவின் க்ளோஸ்அப் காட்சியை காட்டினான். அதில் குணாவின் காலர் பட்டனுக்கு அடுத்த பட்டனில் மிகவும் சிறிய அளவில் யாரும் கண்டுகொள்ள முடியாதபடி ஒரு மைக் பொருத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் இதயம் நடுங்கி உடல் உறைந்து நின்றான் குணா. சார் சார், இந்த மைக் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் எதுவுமே செய்யல. குணா ஹர்ஷவர்தனிடம் மன்றாடினான். அப்போ உன் சட்டையில உன் பட்டன்ல இருந்த இந்த மைக் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாது. சபாஷ், பெரிய ஆளுதாண்டா நீ என்று கைத்தட்டினான் ஹர்ஷவர்தன். ஆமா சார், நிஜமா அந்த மைக் எப்படி என் சட்டை பட்டன்ல வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, பதட்டமாய் கூறினான் குணா. சரி, அதை விடு. எதுக்காக இந்த வாரம் 2 நாள் லீவ் எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று வராத பொறுமையை வரவழைத்து கொண்டு கேட்டான் ஹர்ஷவர்தன். சார், அது அம்மாக்கு ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட இருந்து பார்த்துக்கணும், அதனால தான் ஆஃபீஸுக்கு லீவு போட்டேன் என்று குணா உண்மையை சொல்ல சத்தமாக சிரித்தான் ஹர்ஷவர்தன். நீ உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன். ஓகே, ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாகுமே? ஹர்ஷா கேட்டதற்கு ஆமாம் என்று தலையசைத்தான் குணா. ஆப்ரேஷனுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி அரேஞ்ச் பண்ண என்று வக்கீலை போல விசாரித்தான் ஹர்ஷவர்தன். சார், பணம் அது என்று என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திணறினான் குணா. உங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டது, அதனால டெண்டர்ல நம்ம கம்பெனி கோடு செஞ்ச அமௌண்ட்டை பத்தி டீட்டெயில்ஸை போட்டி கம்பெனிக்கு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்க.
கோபத்தில் எரிமலையாய் வெடித்தான் ஹர்ஷவர்தன். சூழ்நிலை கைதியாகி போனான் குணா. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அகிலாவிற்கு அதிர்ச்சியில் நெஞ்சு வலி வராத குறைதான். சார், நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். அம்மா ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் தேவைப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அவங்கள யாரோ ஒருத்தர் தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சார் என்றான் குணா. ஓ, உன் ஃப்ரெண்டு பணம் கொடுத்தானா? சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணு, உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்று ஹர்ஷா சொல்ல, சார், ஃப்ரெண்டுன்னா அது யாருன்னு தெரியல, இனிமே தான் பார்க்கணும் குணா அப்பாவியாக சொல்ல. இவ்வளவு தூரம் விஷயம் வெளியே வந்த பிறகும் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல? உன்கிட்ட எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும் என்றவன், மற்றவங்கெல்லாம் போய் அவங்க வேலையை பாருங்க என்று கர்ஜனை குரலில் சொல்ல, அங்கிருந்தவர்கள் எல்லோரும் விட்டால் போதும் என்று வெளியில் வந்து விட்டார்கள். அகிலாவோ நண்பனை விட்டு போக மனமின்றி, சார், குணா ரொம்ப நல்லவன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என்று பயத்தில் திக்கி திணறி சொல்ல, உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாருங்கன்னு சொன்னேன். அதிகாரமாய் வந்தது ஹர்ஷாவின் குரல். நண்பனை திரும்பி பார்த்து கொண்டே வெளியில் வந்து விட்டாள் அகிலா. உள்ளே நடக்கும் விஷயம் எதுவும் தெரியாமல் தன் கேபனில் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா. கால்கள் நடுங்க, மனம் பதைக்க மீட்டிங் ஹாலில் இருந்து வெளியில் வந்து கொண்டிருந்த அகிலாவை சூழ்ந்து கொண்ட ஒரு சில பணியாளர்கள், என்ன அகிலா இது? சார் சொன்னது உண்மையா? அப்போ குணாதான் இந்த டெண்டர் அமௌண்ட்டை நம்ம போட்டி கம்பெனிக்கு காட்டி கொடுத்தானா என்று கேட்க, அகிலா அவர்களுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் வேக நடையுடன் அவர்களை கடந்து நடந்து வந்து கொண்டிருந்தாள். அதான் சிசிடிவி கேமராலேயே பார்த்தோமே, லம்பா ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் என்று குணாவை பிடிக்காத ஒருவன் சொல்ல, அவர்கள் எல்லோரையும் தவிர்த்து வேக எட்டுக்கள் வைத்து பவித்ராவிடம் வந்து சேர்ந்தாள் அகிலா. என்ன அகிலா, மீட்டிங் முடிஞ்சிருச்சா? சரி வா, கேன்டீன் போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம். குணா எங்க என்று உள்ளே நடந்தது எதுவும் தெரியாமல் சர்வசாதாரணமாக பவித்ரா கேட்டுக்கொண்டிருக்க, பவி, குணாவுக்கு என்று அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் கண்களில் கண்ணீர் சூழ்ந்து கொள்ள உள்ளம் கலங்கி போய் நின்றாள் அகிலா. என்னாச்சு அகிலா, குணாவுக்கு என்ன என்று கேட்ட பவித்ராவிற்கும் அகிலாவின் படபடப்பு சிறிது ஒட்டி கொண்டது. பவித்ரா, குணா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். டெண்டர் டீம்ல இருந்த எல்லாருமே வெளியே வந்துட்டோம். இப்போ அவன் மட்டும்தான் தனியா உள்ள இருக்கான். சார் பயங்கர கோபத்துல இருக்காரு. அவன் என்ன செய்ய போறான்னு தெரியல என்று உள்ளே நடந்த அத்தனையும் ஒன்று விடாமல் தோழியிடம் சொல்லி முடித்தாள் அகிலா. இது எப்படி நடந்திருக்கும்? என்னால நம்பவே முடியல அகிலா. குணா அவன் செய்யலன்னு சார்கிட்ட சொன்னானா? அவன் சொன்னான் பவி. ஆனா சார் டெண்டர் கைவிட்டு போனதால பயங்கரமான கோபத்துல இருக்காரு. அவன் சொல்றது எதையுமே அவரு நம்பக்கூடிய மனநிலைமையில இல்லை. குணா சட்டையில இருந்த மைக், யாருன்னே தெரியாதவங்க கொண்டு வந்து கொடுத்த பணம், இதெல்லாம் சேர்ந்து அவனை குற்றவாளி ஆக்கிடுச்சு பவி. நான் கூட சார்கிட்ட குணாவை பத்தி சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா சார் என்னை பேசவே விடல என்றாள் அகிலா. அந்த 14 பேர்ல யாருமே குணாவுக்கு சப்போர்ட் பண்ணலையா என்று பவித்ரா கேட்க, சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டினதும் யாரும் வாயே திறக்கல. எல்லாரும் பயந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க. பவி, நான் ஒன்று சொல்லவா? நீ போய் சார்கிட்ட பேசு. குணா நல்லவன்னு சொல்லு. அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லு. அவரு உன்னை நம்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ளீஸ் பவி, ட்ரை பண்ணி பாரு என்று அகிலா இறைஞ்சுதலாய் கேட்க, பவித்ராவிற்கும் எப்படியாவது குணாவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்க, நான் சொன்ன சார் கேட்பாரா? அவள் சந்தேகமாய் கேட்க, ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பில்லையே பவி. பவித்ராவின் கைகளை பிடித்து கொண்டாள் அகிலா. போ பவி, சீக்கிரமா போ. சார் அவனுக்கு ஏதாவது பெருசா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள சீக்கிரம் போய் பேசு என்றாள் அகிலா. குணா இப்போ எங்க இருக்கான்? சார், மேனேஜர் குணா 3 பேருமே மீட்டிங் ஹாலில் தான் இருக்காங்க என்றாள் அகிலா. சரி என்று அடுத்த 2 நிமிடத்தில் மீட்டிங் ஹாலை அடைந்திருந்தாள் பவித்ரா. ஹர்ஷாவிடம் குணாவிற்காக என்ன பேச வேண்டும் என்று ஒருமுறை மனதில் சொல்லி பார்த்து கொண்டாள். மூடியிருந்த அறை கதவை மெதுவாக தட்டினாள். எஸ், கமின். ஆணையாய் வந்தது ஹர்ஷாவின் குரல். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் பவித்ரா. அவள் உள்ளே நுழையும் போது ஹர்ஷா குணாவின் சட்டையை கொத்தாக பிடித்திருந்தான். அவளை பார்த்ததும் வாட் யூ வாண்ட் என்று அதே சீற்றத்துடன் கேட்டுக்கொண்டே குணாவின் சட்டையிலிருந்து கையை விடுவித்து கொண்டான். ஹர்ஷாவின் முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது பவித்ராவிற்கு. அவனிடம் என்ன பேச வேண்டும் என்று மனதில் நினைத்திருந்தாலோ அது அத்தனையும் அவன் முகம் பார்க்க மறந்து போனது. இவனிடம் என்ன பேசுவது? பேசினால் நம்புவானா? யோசித்து கொண்டே பவித்ரா குணாவின் முகம் பார்க்க
அவன் கண்கள் கலங்கி கன்னம் சிவந்திருந்தது. எப்போதும் சிரித்த முகமாய் இருப்பவன் துயரத்தில் துவண்டு போய் நின்றிருந்தான். அவன் கண்ண சிவப்பை பார்த்தவள் ஹர்ஷா அவனை அடித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். சீ, என்ன மனிதன் இவன், அடித்திருக்கிறான் என்று ஹர்ஷாவை பார்க்க எரிச்சலாய் வந்தது பவித்ராவிற்கு. என்ன பவித்ரா, எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க ஃப்ரெண்டு கிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. அவர் மட்டும் இதை தனியா செஞ்சாரா, இல்ல நீயும் அகிலாவும் இதுக்கு உடந்தையா? எப்பவும் ஒன்னதானே இருப்பீங்க என்று மேனேஜர் சொல்லவும் குணாவையும் பவித்ராவையும் மாறி மாறி பார்த்தான் ஹர்ஷவர்தன். பவித்ராவும் குணாவும் நண்பர்கள் என்ற விஷயமே அவனுக்கு இப்போதுதான் தெரியும். ஃப்ரெண்டா? யாருக்கு ஃப்ரெண்டு? புரியாமல் மேனேஜரை பார்த்து கேட்டான் ஹர்ஷவர்தன். சார், இந்த குணா, பவித்ரா, அகிலா 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேரும் நம்ம கம்பெனிக்கு ஒன்றா வேலைக்கு வந்தாங்க சார். அன்னைக்கிலேருந்து உண்டான பழக்கம் என்று அதற்கு விளக்கம் கொடுத்தார் மேனேஜர். ஓ, சார் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா என்று ஹர்ஷா கேட்ட தோரணையே வித்தியாசமாக இருந்தது பவித்ராவிற்கு. உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டவள். சார், குணா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். அவன் ரொம்ப நல்லவன். நான் குணா கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் ப்ளீஸ் என்று கெஞ்சுதலாய் கேட்டாள் பவித்ரா. குணா பவித்ராவின் நண்பன் என்ற விஷயமே ஹர்ஷாவிற்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்க, அவனுக்காக அவள் பறிந்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருப்பது ஹர்ஷவர்தனின் கோபத்தை இன்னும் ஏகத்திற்கு அதிகப்படுத்தியது. பற்களை கடித்தபடியே கண்களை அழுத்தமாக மூடி திறந்து அமைதியாக நின்றான். அதற்குள் முந்தி கொண்டு வந்த மேனேஜர், இங்க பாருங்க பவித்ரா, இது கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? முதல்ல இவன் உண்மையை ஒத்துக்கணும். அதுக்கு பிறகு லீகலா இவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அது வரைக்கும் யாரும் இவன்கிட்ட பேச முடியாது. மேனேஜர் சொல்லி கொண்டிருக்க தன் வலது கையை உயர்த்தி அவர் பேசுவதை அமைதிப்படுத்திய ஹர்ஷவர்தனோ பவித்ராவிடம் திரும்பினான். நீ என்ன பேசணுமோ அதை என்கிட்ட பேசு. அவன்கிட்ட நீ பேச நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்கிட்ட தான் பேசணும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியவன் மேனேஜரிடம் திரும்பி, நீங்கள் இவன் மேலே லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுங்க. அதோட நமக்கு உண்மையா இல்லாத இவனுக்கு இனிமே நம்ம கம்பெனியில் வேலை கிடையாது. இவனை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. வீட்டுக்குன்னா அவன் வீட்டுக்கு இல்லை, மாமியார் வீட்டுக்கு என்றான். சார், நான் எந்த தப்பும் பண்ணலை. தன்னை மெய்ப்பிக்க முடியாத ஆற்றாமையில் சோர்வாய் பேசினான் குணா. ஹர்ஷவர்தன் பேசியதை கேட்ட பவிக்கு இன்னும் பயம் அதிகமாகி போனது. அவள் மிரண்டு விழிக்க, இவனை கூட்டிட்டு போய் உங்கள் ரூமில் உட்கார வைங்க, மேடம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தன் கால்கள் 2ஐயும் அகல வைத்து பேண்ட் பாக்கெட்டில் கைகள் 2ஐயும் வைத்து கொண்டு நேருக்கு நேர் பவித்ராவை பார்த்தபடி நின்றிருந்தான் ஹர்ஷவர்தன். மேனேஜர் குணாவை அழைத்து கொண்டு அவர் அறைக்கு சென்று விட்டார். உன் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான்னதும் துடிச்சு போய் ஓடி வந்திருக்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் முகம் வாடி போய் அடடா என்று உச்சி கொட்டியவன், என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் என்று பவித்ராவை பார்த்து பாடினான். உங்கள் நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் போலிய ஸ்வீட்டி. அலறியா? அவனுக்காகவா? குனிந்திருந்த பவித்ராவின் தாடையை பிடித்து அவள் முகத்தை நிமிர்த்தி கேட்டான். சார், எனக்கு குணாவை ரொம்ப நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். இந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் எப்பவுமே செய்ய மாட்டான். பவித்ரா பேச, நீ என்னதான் சொல்ல வர்ற? அப்போ அவன் நல்லவனா, நான் யாரு கெட்டவனா? கேட்டுக்கொண்டே ஒரு நொடி அவளை ஆழ்ந்து நோக்கியவன் அவள் கன்னத்தை தன் ஆள்காட்டி விரலால் மெல்ல வருடிய அவன் விரலை முத்தமிட்டு கொண்டான். சர்க்கரையா இனிக்கிறியடி ஸ்வீட்டி. உன் கன்னத்தை தொட்டதுக்கே இப்படி இனிக்குதுன்னா என்று அவன் கண்கள் கீழிருந்து மேலாக அவள் மேனியில் பயணித்து கடைசியாக அவள் இதழ்களில் வந்து நிலை கொள்ள அவனிடமிருந்து தன் பார்வையை அகற்றி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் பவித்ரா. பைத்தியமா இவன்? என்ன பேசுகிறான்? இவனிடம் எப்படி பேசி குணா நிரபராதி என்று புரிய வைப்பது? வழி தெரியாமல் குழம்பி போய் தன் எதிரில் நின்றிருந்த அசுரனையே பார்த்திருந்தாள் அழகு பொம்மை.